தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக நாளை போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நாளை போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, மேலும் விவரங்கள். வணக்கம். நடப்பு கூட்டத்தொடரில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக தரப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக திட்டமிட்டு இருப்பதாக நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளைய தினம் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாகவும், அதே போல சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு செயல்படாமல் அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ததாகவும் குறிப்பிட்டு இத்தகைய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த அதிமுக தரப்பில் திட்டமிட்டு இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாக கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் சுமார் 60 பேர் உயிரிழந்திருந்தார்கள். மேலும் பலர் தற்பொழுது வரை மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார்கள். இதற்கிடையே சட்டப்பேரவை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடங்கியது முதலே அதிமுகவினர் தொடர்ந்து இந்த கள்ளசாராய விவகாரத்தை குறிப்பிட்டு அவையில் பேச வேண்டும், அது தொடர்பாக பேச வேண்டும் என்று கூறி தொடர்ந்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி விஷசாராயம் தொடர்பான அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் தொடர்ந்து அந்த கோரிக்கை என்பது எழுந்து வருகிறது. அதாவது பேரவை தொடங்கியது முதலேயே அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் அதே போல அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும், அதே போல அந்த கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டும் தொடர்ந்து பேரவையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து இருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட இன்று காலை கூட சட்டப்பேரவை நிகழ்வு என்பது சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தொடங்கியது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் அதே போல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கூட சட்டமன்றத்திற்கு அந்த பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து இருந்தார்கள். தொடர்ந்து இன்றைய தினமும் கூட இத்தகைய ஒரு கோரிக்கை எழுந்த நிலையில் தொடர்ந்து அமளியானது ஏற்பட்டு இருந்தது. அதே போல இன்று அவை ஒத்தி வைத்து விவாதிக்க கோரிய நிலையில் அதிமுக பேச அனுமதி கோரி அந்த அமளி என்பது ஏற்பட்டு இருந்தது. தொடர்ந்து இத்தகைய நிலையை தொடர்ந்து கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவின் அனைத்து உறுப்பினர்களும் பேரவை பணிகளில் பங்கேற்க கூடாது என்று கூறி நடப்பு கூட்டத்தொடரில் இருந்து அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் பேரவை தலைவர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதற்கிடையே தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். அவர் அரசியல் பேசுவதாகவும் அவர் நடுநிலையோடு செயல்படவில்லை என்றும் கூறியும் கூட அவருக்கு அத்தகைய ஒரு எதிர்ப்பும் கண்டனத்தையும் கூட பதிவு செய்திருந்தார். இதற்கிடையே நடப்பு கூட்டத்தொடரில் இருந்து அதிமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பது தொடர்பான அந்த திட்டங்கள் என்பது நடைபெற்று வருவதாக நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் அதே போல கட்சியினுடைய முக்கிய தலைமை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கூட இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.